என்ன நீங்கள் நைட் ப்ரேயரில் பார்க்கீங்க, என்ன நீங்கள் எப்படி பயங்கரமாக பார்த்து ரசிப்பீங்க, பிரசங்கம் நல்லா பண்ணுறான்டான்ட்டு. ஒரு வாரம் பழகி பாருங்க, சீ அப்படின்னுருவீங்க. எல்லாருடைய ஹியூமன் நேச்சர் அப்படி தான். டிஃபால்ட்டாக எல்லாருக்கும். நீங்கள் வீட்டுக்காரி சகிச்சிட்டு இருப்பா, என்னென்ன சொல்லுங்கள். ஒரு வாரத்துக்கு மேலே எங்கேயாவது என் மிஸ்டேக் உங்களுக்கு எப்படின்னு தெரியும். ஆமென் சொல்லுங்க. எனக்கு கரெக்டாக இருக்கிற, எனக்கு சரின்னு நான் படுற காரியம் உங்களுக்கு தப்பா தோணும், அது விஷயம் இல்லை. ஆனால் தேசத்தின் எழுப்புதலுக்காக நான் இணைவேன்னா நான் இணையறதுக்கு ரெடியா இருக்கிறேன். உபதேச குளறுபடி இருந்தால் மட்டும்தான் சேர மாட்டோம். உங்கள்கிட்ட சொன்னதுக்காக திருப்பி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. இணையறதற்காக நாம் இணைந்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. எழுப்புதலுக்காக இணையணும். ஆமென். எனக்கு மியூசிக் தெரியாது, எனக்கு கார்டு தெரியாது, எனக்கு ஸ்கேலு தெரியாது, எனக்கு டியூன் தெரியாது, ஆனால் நான் பாடுறேன் பாருங்க. பாடுறேனா இல்லையா? எப்படியோ பாடுறேன். ஆனால் நான் எங்கே தப்பு விடுறேன்னு மியூசிக் தெரிகிற ஆள்களுக்கு தெரியும். மியூசிக் வாசிக்கிற ஆள்களுக்கு என்னென்ன தப்பு விடுறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் என் தப்பாக தெரியாமல் காட்டுறது அந்த மியூசிக் மேனுடைய ஒரு பெரிய கிருபை. அப்போ என் தப்பை அவர் காட்டாமல் அவர் மியூசிக் வாசித்து அவர் அழகாக உங்களுக்கு பாட்டை காண்பிக்கிறாருன்னா இதுதான் ஐக்கியம், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு இருக்கிற சின்ன சின்ன தவறுகளை நான் வெளியே காட்டிக்கிட்டு மற்றவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட, இல்லைப்பா இதில் நம்ம சேர்ந்துக்குவோம். சிலருக்கு கோபம் இருக்கும், சிலருக்கு இந்த மாதிரி தாபங்கள் இருக்கும். எனக்கு அது தேவையில்லை. எனக்கு எழுப்புதல் வர்றதுக்காக நான் இணைந்து கொள்ளுகிறதுக்கு ஐ எம் ரெடின்னு சொல்ற ஆள்கள் மாத்திரம் நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென். நான் ரெடியா இருக்கேன். எனக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நாங்கள் நைட் ப்ரேயர் நடத்தினா நம்ம நைட் ப்ரேயர் மாதிரி இன்னொரு நடத்திட்டு போங்க, தப்பே இல்லையே. எப்படியாவது எழுப்புதல் வந்தா போதும் எங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. எங்களுக்கு தேவை அரிசி, அவ்வளவுதான். யார் குத்துனா என்ன கழுத? ஆமென் சொல்லுங்க. எங்களுக்கு எழுப்புதலை பார்க்கணும். NLCC இவ்வளவு பெரிய திருச்சபை தொடங்கியாச்சு. கர்த்தர் ஆலயத்துல திரள் கூட்ட லட்சக்கணக்கில் ஆத்துமாக்களை கொண்டு வரணும். ஆமென். இன்னும் இந்தியாவில் பல சபை அப்படி ஆரம்பிக்கணும். தமிழ்நாட்டில் எழும்பணும் பல சபைகள். எழுப்புதலுக்காக கர்த்தர் ஜனங்களை ரட்சித்து கொண்டு வரும்போது சபைகள் பெருசா இல்லாத ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்புவா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ எப்படியாவது இணைஞ்சிடும். இந்த 12 hours சிதம்பரத்தை மீட்டிங் நடத்துறதுக்கு முன்னாடி மோகன் என்னன்னா 2-3-4 தடவை அப்படி அப்பப்போ பார்த்து மீட் பண்ணி சில காரியங்களை பேசுவேன். அப்போ ஒரே ஒரு காரியம் நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு காரியம் சொன்னாங்க. எழுப்புதல் வந்துருச்சு, ஆனால் ஒரு காரியம் ரொம்ப தடை பண்ணுதுன்னு சொல்லி பாரத்தோட என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அதில் ஒன்று, இணையவே முடிய மாட்டேங்குது, ஐக்கியவே இல்லை சபைக்குள்ள, திருச்சபைக்குள்ள, ஊழியர்களுக்குள்ள. இது மாறினா சீக்கிரத்துக்குள்ள கர்த்தர் ஒரு பெரிய மகிமைய தேசத்தில் கொண்டு வந்துருவார். அல்லேலூயா சொல்லுங்க. இணைஞ்சிருவோம், சேர்ந்து நிற்போம். ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது என்ன சொன்னேன்? அற்புதம். இங்க பாருங்க, அபிஷேகம், ஒரு ஜபம். அந்த ஜபத்தில் 120 இருந்த சபை 3000 பெருகிட்டு, ஒரு பெருக்கம். ரெண்டாவது அற்புதம் நடக்கிறது. எப்படி? ஒரு சப்பானிய கர்த்தர் எழுப்ப பண்ணுகிறார். எழும்பி அவன் துள்ளி குதித்த உடனே திரள் கூட்ட ஜனங்கள் கர்த்தர் பக்கத்தில் 5000 பேர் கர்த்தர் பக்கம் திரும்பிட்டாங்க. ஒரு அற்புதத்தில் 5000 பேரை கர்த்தர் சபையில கொண்டு வந்துட்டார். ஆமென் சொல்லுங்க. இதுக்கு என்ன நடந்தது? ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கிற இடத்திற்கு ஜெபிக்கும்படி புறப்பட்டு போனான். சொல்லுங்க, ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கிற இடத்திற்கு ஜெபிக்கும்படி புறப்பட்டு போனான். 120 பேர் ஜெபித்தான். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கியது. 3000 சபை மாறின உடனே அதுக்கப்புறம் அவன் ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேளையில மற்ற ஒருத்தரும் ஜெபிக்கிறதுக்கு தேவாலயத்துக்கு போல 2 பேர் மட்டும் ஜெபிக்க போறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சபையில எங்க சுய திருப்தி வருதோ கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியாது, எழுப்புதலை கொண்டு வர முடியாது. சுய திருப்தி இல்லாம காம்ப்ரமைஸ் பண்ணாம நம்ம ஜெபிக்கிறதும் ஊழியம் செய்கிறதும் கர்த்தர் ஆராதிக்கிறதையும் தொழுது கொள்ளுகிறதையும் தேவனுக்காக எழும்பி செயல்படுகிறதையும் விடாம செய்தாதான் கர்த்தர் சபைக்குள்ள அற்புதங்களை காண பண்ணுவா. ஆமென். 3000 பேர் வந்துட்டார், போதும் ஜெபம் பண்ணது இல்ல. 2 பேர் விடாம போய் ஜெபிக்க போகிறான்.
கர்த்தர் 5000 சபைகளை கொண்டு வருகிறார். 5ஆம் அதிகாரம் என்ன சொன்னேன்? அடி. அனனியா சப்பிராளுக்கு அடி விழுகிறது. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக அவர்கள் பொய் பேசினதுனால அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் சீரியஸ் ஸ்பிரிட் ஆஃப் காட் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்பிரிட் ஆஃப் காட். எபேசிய 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, மீட்பின் நாளுக்கென்று முத்திரையா பெற்ற பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள் என்பதாக. சீரியஸ். அவர் என்ன சொல்றார்? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் ஒருவன் பரிசுத்த ஆவியை பணத்தினால வாங்க பார்த்தான், அவன் மீது அடி விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அதே 5ஆம் அதிகாரத்தில் அனனியா சப்பிரால் ஒரு பங்கை எடுத்து வைத்தார்கள். கர்த்தர் அடித்தார். மரண சத்தமும் பயமும் சபைக்குள்ள வந்தபோது 13-14 வசனத்துல வாசித்து பாருங்க. அவர்கள் அந்த பயத்தின் நிமித்தம் அநேக பேர் அப்போஸ்தலர்கள் பக்கம் சேர துணியாமல் கர்த்தர் பக்கம் அதிகமாய் சேர்ந்தார்கள். அப்போஸ்தலர்கள் பக்கம் சேர துணியல. அப்படின்னா என்ன? சபைக்குள்ள அடி விழுந்த போது சபைக்கு வெளியவும் சரி சபைக்கு உள்ளவும் சரி ஊழியக்காரனை குறித்தும் சபையை குறித்த பயம் உண்டாயிற்று. சர்ச்சில் அதுக்காக ஜெபம் பண்ணணும். ஊழியக்காரனை குறித்த பயம் வரணும். உங்க பாஸ்டர் இருந்தாலும் மடியில போய் உட்காந்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. முந்தியெல்லாம் எங்க பாஸ்டர் அங்க இருப்பார், நாங்க இங்கே தான் நின்றுட்டு இருப்போம். அப்படிதான் நாங்க பழகி இருக்கோம். இப்போ பாஸ்டர் மடியில் இருக்கிறான், பாஸ்டர் தோல் மேல் காட்டி பாஸ்டர் கூட எல்லா ஜோலியும் பண்றான். ஹலோ, பாஸ்டர்னா ஒரு காலம் எங்களுக்கு பயம் இருந்தது. ஆமென் சொல்லுங்க. பயம் இருக்கணும். ஆமா. சாது இயேசுதாசன்ற ஒரு தகப்பனை எத்தனை பேருக்கு தெரியும்? கிருபாசனம். ஆமே. அவரெல்லாம் பயங்கரமான கர்த்தருடைய தாசன், பயங்கரமான பரிசுத்தவான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசியா இருந்து ஊழியம் செஞ்சவர். சரியா? அவர் ஒரு நாள் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கு, மேடையில் அடிச்சு அப்படி தான் பயங்கரமாக பேசுவார். அவள் தமிழ் பேசுகிறதே தமிழ்லேயே இன்னொருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தமிழ் கொஞ்சம் வேகமாக பேசுகிறதுனால புரியாததுனால தமிழ்லேயே திருப்பி கரெக்ட் பண்ணுவாங்க. அப்படி பேசி அப்படி தான் இருக்கும் அவருடைய பிரசங்கம். அவர் பார்த்தீங்கன்னா அவர் திருச்சபையில் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போட்டிருப்பாங்க. சண்டே ஆராதனையில் அவங்க சர்ச்சில் இருக்கிற ஒரு அக்கா வேகமாக சர்ச்சுக்கு கிளம்பியிருக்கு. எப்படி கிளம்பியிருக்கு? நீங்களும் அப்படி தானே? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தானே வேகமாக கிளம்புவீங்க. அட்வான்ஸாக நம்ம கிளம்பி பழக்கமே இல்லையே. வேகமாக கிளம்பி ஐயோ லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே வந்திருக்கு. ஒரு தென்னை மரத்தினுடைய மட்டை வெளியே கிடந்திருக்கு. உடனே அதை எடுத்து வீட்டுக்குள்ளே போட்டுட்டு கதவை பூட்டிட்டு வேகமாக வந்து அது வந்ததும் லேட்டாக நான் முன்னாடி உட்காந்து ஆவியில் நிரம்பியிருக்கு. எப்போ லேட்டாக வந்தாலும் சிலருக்கு முன்னாடி எப்போ வந்தாலும் பாருங்கள் சிலருக்கு முன்னாடி உட்கார தான் பிடிக்கும். ஆமாம், அது வந்து ஆவியில் நிரம்பி பயங்கரமாக அப்படி நிரம்பி இருக்கு. உடனே நம்ம ஐயா இருக்கார் பாருங்க, ஜெபம் பண்ணிட்டு அப்படியே ஆவியில் நிரம்பிட்டு இருந்தவர் டம்முன்னு மேட்சையில் ஓங்கி அடிச்சிருக்கிறாரு. அடிச்சுட்டு செய் அந்நிய பாஷையை நிறுத்து அப்படின்னு இருக்காரு. உடனே அந்த அக்கா அப்படி பயந்து என்னையா எழும்பு போய் வீட்டுக்கு போ அப்படின்னு இருக்காரு. என்ன பக்கத்து வீட்டு தென்னை மட்டையை நீ உன் வீட்டுக்குள்ளே போட்டு வந்திருக்க, எடுத்து போ அப்படின்னு இருக்காரு. எப்படி வாழ்ந்துருக்காங்க? இப்படியெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருந்தால் நம்மெல்லாம் இங்கே சர்ச்சில் இருப்போம். தோத்திரம் சொல்லுங்க. எப்படி பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்காங்க. மீண்டும் அப்படி சபைக்குள்ள ஊழியர்களும் சபையின் பயத்தை, சபையை குறித்த பயம் வரணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்க சென்னையில் நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு தேவ மனித ஒரு ஊழியக்காரர் சர்ச்சில் ஆராதிக்க ஸ்தோத்திரம் பண்ணி ஆவியான நிரம்பி அந்த அந்நிய பாஷையில் நின்று பாட்டு பாடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஆராதனை நேரத்தில் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு மத தீவிரவாதி ஒரு சகோதரர் அவர் எழும்பி நேர சர்ச்சுக்குள்ள வந்து அவருடைய வீட்டில் இருக்கிற செப்டி டேங்கை உடைச்சி அதிலிருந்து தண்ணியை கலக்கி எடுத்துட்டு வந்து பாஸ்டர் மேலே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அபிஷேகத்தில் நிரம்பிட்டு இருக்கிறாரு. வந்து நேரம் மேலே ஊற்றி விட்டாரு. சபை முழுவதும் நாற்றம், சபை முழுவதும்
அசிங்கம். அங்க இருக்கிற கொஞ்சம் வாலிபர்கள் அவர் அடிக்க போன போது பாஸ்டர் சொன்ன ஒரே வார்த்தை, நிறுத்து, ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு தான் சொன்னாரு. அவர் ஸ்தோத்திரம் 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 சொல்ல சொல்ல திரும்பி இரண்டாவது வாளியை கொண்டு வந்து திரும்பியும் பாஸ்டர் மேலையும் மற்றவங்க மேலையும் ஊத்தினார். யாரும் ஒண்ணும் செய்யாத, ஸ்தோத்திரம் பண்ணு ஸ்தோத்திரம் பண்ணுனாரு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு மூணாவது அவர் வீட்டுக்கு உள்ளதான் போனாரு. திடீர்னு ஸ்தோத்திர சத்தம் கேட்க மூணாவது நேரத்தில் அவருடைய மனைவி ஓன்னு ஒரு கூக்குரலின் சத்தம் கேட்டது. என்னன்னு சபையிலிருந்து ஒரு பையன் போய் பார்த்தா சபை அவங்க வீட்டு நடு முற்றத்தில் விழுந்து மரித்து மரணம் அவருக்கு நேரிட்டது. மீண்டும் இந்த சத்தத்தை கேட்டு அவர் மரிச்சிட்டார்னு பாஸ்டர் சொன்னபோது ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொன்னார் பாஸ்டர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல அவனுடைய ஒரு பையன் மீண்டும் மரித்து விழுந்தான். அப்புறம் கர்த்தருடைய சமூகத்தில் அந்த பாஸ்டர் சொன்னார் ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னாரு. மீண்டும் அந்த மனைவி அவனுடைய மரித்து போன அந்த புருஷன் அவனுடைய மனைவி வேகமாய் ஓடி வந்து பாஸ்டருக்கு முன்னாடி சபையில் விழுந்து, தயவு செய்து உங்க ஸ்தோத்திரத்தை நிறுத்துங்க, எனக்கு இன்னும் ஒரு பையனாவது மிஞ்சட்டும் என்று சொல்லுகிற அளவிற்கு இனி எழுப்புதல் நாட்கள்ல சபையை குறித்த பயம் வரணும், ஊழியர்களை குறித்த பயம் வரணும். அல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.